தொட்டியம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அருள்ஜோதி தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் உடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அருள்ஜோதி தலைமையில் விவசாய முன்னேற்றக் கழக மாநில பொதுச் செயலாளர் மோகனூர் பாலசுப்ரமணியன், திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் முசிறி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஏலூர்பட்டி மைக்கேல் நாயக்கன்பட்டி இடையில் புதிய சுங்கசாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனே அகற்ற வேண்டிய ஆர்ப்பாட்டம் செய்வதாக விவசாய முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெறும் என அறிவித்ததை தொடர்ந்து வட்டாட்சியர் அருள்ஜோதி அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் அருள்ஜோதி தெரிவித்தனர். இதனால் தற்காலிகமாக ஆர்ப்பாட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என விவசாய முன்னேற்றக் கழகத்தினர் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் அருள்ஜோதி தலைமையிடத்தில் துணை வட்டாட்சியர் கண்ணன், காட்டுப்புத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் ராதா, வருவாய் ஆய்வாளர் நாகராஜ், கிராம நிர்வாக அலுவலர் பாலு, உதவியாளர் ராஜேந்திரன், விவசாய முன்னேற்றக் கழகம் மாநில பொதுச் செயலாளர் மோகனூர் பாலசுப்ரமணியன், திருச்சி மாவட்ட செயலாளர் மோகன்குமார் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் முசிறி செய்தியாளர் குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். எந்தெந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டால் என்று தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இங்கிருக்கின்ற அனைவரும் செல்ல முடியும். ஆகவே இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. தமிழக அரசு எந்தெந்த சுங்கச்சாவடிகளை காலாவதி ஆகிவிட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.